Alternating current topic objective one type of question பார்க்கலாம் பாருங்க. Concepts of physics textbookல இருந்து இந்த டாபிக்கை பார்க்குறோம் நம்ம. First question பாருங்க. A capacitor acts as an infinite resistance for அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து கெபாசிட்டருக்கு கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/C2πf அப்படின்னு எடுத்துக்கலாம். எஃப் வந்து ஃபைனைட் வேல்யூ ஃபார் ஏசி கரண்ட்டுக்கு எஃப் வந்து ஃபைனைட்டாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி வந்து ஃபைனைட் வேல்யூ ஃபார் ஏசி. அதனால எக்ஸி வந்து அதாவது கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபார் ஏசி வந்து ஃபைனைட் வேல்யூ அப்படின்னு வாங்குறோம். அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், டிசி சோர்ஸ் எடுத்துக்கோம். ஃப்ரீக்வன்சி ஃபார் டிசி சோர்ஸ் வந்து 0. டிசி சோர்ஸ்க்கு வந்து ஃப்ரீக்வன்சி 0. அப்போ வந்து கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா 1/C × 2πf ன்னு போட்டோம்னா f வந்து 0 வரதுனால 1/0 வந்து இன்ஃபினிட்டி. அப்படின்னா கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் இன்ஃபினிட்டி ஃபார் டிசி சோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஸோ தட் இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். செகண்ட் கொஸ்டின் பண்ணலாம் பாருங்க. An AC source producing EMF E = E0 cos 100π per second into t plus cos 500π per second into t is connected in series with a capacitor and a resistor. The steady state current in the circuit is found to be I = I1 cos 100π plus pi1 plus I2 cos 500 plus pi2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த I1 I2 வந்து இந்த கரண்ட்ஸுக்கு பீக் கரண்ட் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு பீக் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, பீக் கரண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து பீக் EMF பை இந்த கெபாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டர் இருக்குன்னா இம்பிடன்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ இம்பிடன்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா √R² + XC² அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ எக்ஸிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/C × 2πfன்னு வருது. ஓகே, அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருந்தா, அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து கிரேட்டராக இருந்தால் எக்ஸி வந்து கம்மியாக இருக்கும். அப்போ எக்ஸி வந்து எப்படி இருக்குன்னா கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சின்னு இருக்கு. சரிங்களா? அப்போ கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி வந்துருக்கு. ஆனால் ஜெட் வந்து எப்படி இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கு. அப்படின்னா செகண்ட் கேஸ்ல இங்க பாருங்க கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஃப்ரீக்வன்சி இல்லையா? அப்போ செகண்ட் கேஸ்ல கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எப்படி இருக்குன்னா செகண்ட் கேஸ்ல ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமா இருக்கு ஃபர்ஸ்ட் கேஸை விட. அப்போ ஃப்ரீக்வன்சி இன் செகண்ட் கேஸ் இஸ் கிரேட்டர் தென் ஃப்ரீக்வன்சி இன் ஃபர்ஸ்ட் கேஸ். அதனால கெபாசிட்டன்ஸ் ரியாக்டன்ஸ் இருக்கு, கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் செகண்ட் கேஸ்ல வந்து லெஸ் தென் ஃபர்ஸ்ட் கேஸ்னு வரும். ஆனா ஜெட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் தானே, அதனால ஜெட் வந்து செகண்ட் கேஸ்ல லெஸ் தென் ஜெட் இன் ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ கரண்ட்டும் ஜெட்டும் எப்படி இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. அப்போ கரண்ட்டும் ஜெட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. செகண்ட் கேஸ்ல வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கு ஃபர்ஸ்ட் கேஸை விட. அதனால செகண்ட் கேஸ்ல கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் லெஸ் தென் ஃபர்ஸ்ட் கேஸ் இருக்கு. அதனால இம்பிடன்ஸ் வந்து செகண்ட் கேஸ்ல லெஸ் தென் ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கு. அப்போ கரண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஜெட் இருக்குனால அப்போ என்ன ஆயிரும், current in the second case greater than current in the first case அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. தி பீக் வோல்டேஜ் இன் ஏ 220 வோல்ட் ஏசி சோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெனரலா நமக்கு ரேட்டட் பொட்டன்ஷியல் வந்து ஆர்எம்எஸ் பொட்டன்ஷியலா இருக்கும். அப்படின்னா இந்த 228 ஆர்எம்எஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுத்துங்க. பீக் வேல்யூக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ இன்ட்டு √2 போடுவோம். ஆர்எம்எஸ் வேல்யூ 220 கொடுத்துருக்காங்க இன்ட்டு √2 வந்து 1.414 அப்ராக்சிமேட்லி போட்டீங்கன்னா இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 310 வோல்ட் அப்ராக்சிமேட்டா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ தட் நம்ம ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. An AC source is rated 220 volt 50 Hz. The average voltage is calculated in a time interval of 0.01 செகண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து 50 Hz சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ ஃப்ரீக்வன்சி 50 Hzன்னு போட்டிருந்தீங்கன்னா டைம் பீரியட் எவ்வளவு வரும், 1/50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் 0.02 செகண்ட் வருது. கரெக்டுங்களா? சரி, அப்போ t/2 செகண்ட் t/2 டைம் தான் வந்து 0.01 செகண்ட் வரும். அப்படின்னா 0.01 செகண்ட்ல கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா நமக்கு வந்து இந்த வோல்டேஜ் எப்படி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்க வந்து இந்த வோல்டேஜ் வெர்சஸ் டைம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு வந்து சைக்கிள் எப்படி இருக்கலாம்னா நம்ம ஃபர்ஸ்ட் சைனசாய்டல் ஃபங்க்ஷன், அதாவது சைன் ஃபங்க்ஷனா இருக்கலாம், இல்லைன்னா காஸ் ஃபங்க்ஷனா கூட இருந்திருக்கலாம். காஸ் ஃபங்க்ஷனா கூட அப்படி இருந்திருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா இந்த 0 to 0.01 செகண்ட் வந்து ஆஃப் ஆஃப் தி டைம் பீரியட். இந்த ஆஃப் ஆஃப் தி டைம் பீரியட்ல கம்ப்ளீட்டா வந்து ஏரியா வந்து பாசிட்டிவா இருக்கிறதுனால
இந்த ஆவரேஜ் வோல்டேஜ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும் இந்த கேஸ்ல. ஓகேங்களா? ஆனா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 0.01 செகண்ட் 0 to 0.01 செகண்ட் வரைக்கும் போகும்போது ஃபர்ஸ்ட் குவார்டர் சைக்கிள் வந்து பாசிட்டிவ் ஏரியா, செகண்ட் குவார்டர் சைக்கிள் நெகட்டிவ் ஏரியா வருதுனால இங்க டோட்டல் ஏரியா 0 வருதுனால ஆவரேஜ் பொட்டன்ஷியல் வந்து ஆவரேஜ் வோல்டேஜ் வந்து 0 வரலாம். ஸோ தட் ஆவரேஜ் வோல்டேஜ் மேபி 0 வரலாம். ஜென்ரலா ஆவரேஜ் வோல்டேஜ் ஃபார் ஆஃப் சைக்கிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் இந்த டயக்ராமுக்கு என்ன வரும்னா 2 இன்ட்டு பீக் வேல்யூ, அதாவது பீக் வேல்யூன்னு போடணும். 2 இன்ட்டு பீக் வேல்யூ டிவைடட் பை 2 இன்ட்டு பீக் வேல்யூனா இங்க ஆர்எம்எஸ் வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க 220. அப்போ ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து பீக் வேல்யூனா ஆர்எம்எஸ் இன்ட்டு √2 அப்படி போட்டுக்கிட்டு டிவைட் பை பை. இதுதான் ஃபார்முலா ஃபார் ஆவரேஜ். இருந்தாலும் வந்து இந்த 0.01 செகண்ட்ல வந்து நம்ம ஆஃப் சைக்கிள்ல வந்து இந்த மாதிரி ஏரியாவும் 0 ஆகலாம் இல்லையா? அதனால மேபி 0ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The magnetic field energy in an inductor changes from maximum value to minimum value in 5 millisecond when connected to an AC source. The frequency of the source கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இங்க எனர்ஜி பாத்தீங்கன்னா, அதாவது எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் எல்ஐ ஸ்கொயர்னு வருது. கரெக்டுங்களா? அப்போ கரண்ட் வந்து சைனசாய்டல் ஃபங்க்ஷனா கிராஃப் எடுத்தோம்னா கரண்ட் வர்சஸ் டைம், பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் டைமுக்கு என்ன கிராஃப் வரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், சைன் ஸ்கொயர் கர்வ் வரும். ஏன்னா கரண்ட் ஸ்கொயர்னா பாசிட்டிவ் இருக்கும். அப்போ இந்த மேக்ஸிமம் வேல்யூல இருந்து இந்த மினிமம் வேல்யூ, இது மேக்ஸிமம் வேல்யூ இந்த பாயிண்ட் கரஸ்பாண்ட், இந்த பாயிண்ட் வந்து மினிமம் வேல்யூ. இந்த டைம் இன்டர்வல் வந்து t/4 டைம் பீரியட் பை 4ன்னு எடுத்துக்கணும். அப்போ டைம் பீரியட் பை 4 தான் மேக்ஸிமம் டு மினிமம் 5 மில்லி செகண்ட் சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? 5 மில்லி செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டைம் பீரியட் என்ன வரும்? இந்த 4 இங்கே போயிடுச்சுன்னா 5 into 4 20 மில்லி செகண்ட் வருது. 20 into 10 - 3 செகண்ட். ஃப்ரீக்வன்சி என்ன ஃபார்முலா? 1 by டைம் பீரியட் தானே. அப்போ 1 by டைம் பீரியட் பண்ணும்போது 1 by 20 into 10 - 3 மேலே போனால் 1000 ஆயிரும். அப்போ 0 0 கேன்சல், இந்த 102 கேன்சல் பண்ணோம்னா 15 கிடைக்குது. ஸோ 50 Hz இஸ் தி ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. Which of the following plots may represent the reactance of a series LC combination அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ reactance of series LC combinationனா இந்த X reactance equal to XL minus XC அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஸோ XL minus XC எடுக்கிறோம். இதுதான் reactance. ஏன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்க்கும் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்க்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 180 டிகிரின்னு வருது. இப்போ வந்து XL is equal என்ன வரும் பார்த்தீங்கன்னா L into 2πfன்னு எடுத்துக்கலாம். XCக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா XCக்கு வந்து 1/C into 2πfன்னு வரும். இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வரும்போது XL is equal to XCன்னு வந்துடும். அந்த கேஸ்ல வந்து நெட் ரியாக்டன்ஸ் வந்து 0ன்னு வந்துடும். இதே ஃப்ரீக்வன்சி வந்து லெஸ் தென் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அந்த கண்டிஷனுக்குலாம் ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு வரலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி லெஸ் தென் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இந்த கண்டிஷன்ல எஃபெக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம் நம்ம. அப்போ இந்த கேஸ்ல வந்து எக்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி நெகட்டிவ்ல நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க XL minus XC தானே இருக்கு. ஸோ XL வந்து கிரேட்டர் தென் XCயா இருந்துச்சுன்னா ரியாக்டன்ஸ் பாசிட்டிவ்னு வச்சுங்க. இது XL வந்து லெஸ் தென் XCயா இருந்துச்சுன்னா ரியாக்டன்ஸ் நெகட்டிவ் வச்சுக்கலாம். XL ஈக்குவல் டு XCன்னு இருந்துச்சுன்னா 0ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா பாசிட்டிவ்லயும் வரலாம், நெகட்டிவ்லயும் வரலாம், 0லும் வரலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எது பார்த்தீங்கன்னா கிராஃப் டிக்கு மட்டும்தான் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் 0 இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? அடுத்த கிராஃப், அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A series AC circuit has a resistance of 4 ohm and a reactance 3 ohm. The impedance of the circuit is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ impedance of the circuit என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் ரியாக்டன்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4 சொல்லியிருக்காங்க. ரியாக்டன்ஸ் வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர்னு போட்டீங்கன்னா இது வந்து 16 வந்துருது, பிளஸ் இது 9 வருது. 16 பிளஸ் 9 வந்து 25. ரூட் ஆஃப் 25 எடுத்தோம்னா 5 கிடைக்குது. அப்படின்னா இம்பிடன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் வந்து 5 ஓம் அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்குப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் யூஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன இருக்கும்? ஒரு அயன் கோர் இருக்கும், அடுத்து பிரைமரி காயில் இருக்கும், செகண்டரி காயில் இருக்கும். இந்த பிரைமரியில வந்து நம்ம ஏசி சோர்ஸை கனெக்ட் பண்ணா, ஏசி சோர்ஸ்னா கரண்ட் வேரியபிளா இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிறது வேரியபிளா இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லிங்கிங் வித் தி செகண்டரி லூப்ல வந்து சேஞ்ச் ஆகும். அதனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதுனால EMF இன்டியூஸ் ஆகுது. இதே டிசி சோர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா டிசி சோர்ஸ் வந்து கரண்ட் கான்ஸ்டன்ட், அதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பை தி பிரைமரி வந்து டு நாட் சேஞ்ச். அப்போ வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி செகண்டரி டு நாட் சேஞ்ச். அப்போ EMF இன்டியூஸ் ஆகாது. அப்போ டிசியில வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகாது, ஏசியில மட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம ஆப்ஷன் பின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An alternating current is given by I equal to I1 cos omega t plus I2 sin omega t. The RMS current is given by அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆர்எம்எஸ் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்டகிரல் I ஸ்கொயர் டிடி டிவைட் பை டி அப்படின்னு போட்டு மொத்தத்துக்கு ஒரு ரூட் எடுத்துக்கணும். இதுதான் வந்து ஆர்எம்எஸ் கரண்ட். அப்போ கரண்ட் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ I1 ஸ்கொயர் இன்டு காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி டிடி பிளஸ் I2 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி டிடி பிளஸ் அதாவது இது இது ஏ இது பின்னு வச்சுட்டீங்கன்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வரும். அப்போ அடுத்து என்ன வரும் சொல்லுங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab வரும். அப்போ இது ஏ ஸ்கொயர் எழுதியாச்சு, இது பி ஸ்கொயர் எழுதியாச்சு, பிளஸ் 2ab போடுவோம். 2ab போட்டால் I1 I2 2 sin theta காஸ்டா வந்து sin 2 theta வந்துடும், sin 2 omega t அப்படின்னு வந்துடும். இது மொத்தத்துக்கு எல்லாத்துக்குமே இன்டெகிரல் போடணும். இன்டெகிரல் போட்டுட்டு மொத்தத்துக்குமே பை டீன்னு போட்டுடலாம், டிவைட் பை டீன்னு இருக்கு கரெக்டுங்களா. இது பவர் ரூட் இருந்தாலும் பவர் 1/2 விட்டுருங்க. இன்டெகிரல் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி டிடி இன்டெகிரேட் பண்ணா டி பை 2 கிடைக்கும். அதே மாதிரி இன்டெகிரல் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி இன்டெகிரேட் பண்ணா டி பை 2 வருது. sin 2 ஒமேகா டி இன்டெகிரேட் பண்ணா 0 வரும். அதாவது லிமிட் வந்து 0 டு டைம் பீரியட் டி இப்படி பண்ணும்போது தான் இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா. இப்போ இந்த தேர்ட் டேர்ம் 0 ஆயிருது. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் டி காமனா எடுத்து இந்த டிவைட் பை டி கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்ப என்ன இருக்கும் பாருங்க, I1 ஸ்கொயர் பிளஸ் I2 ஸ்கொயர் இருக்கு, டிவைட் பை 2 இருக்கு, ரெண்டுத்துலயும் 2 இருக்கு கரெக்டுங்களா. பவர் வந்து 1/2 வந்துருக்கு. பவர் 1/2 நம்ம ரூட்னு போட்டுக்கலாம் இல்லையா. அப்ப ஸ்கொயர் ரூட் 2 அப்படின்னு போட்டோம்னா ஆன்சர் வந்து பாருங்க ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கிடைச்சிருப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. An alternating current having peak value of 14 ampere is used to heat a metal wire. To produce the same heating effect, a constant current I can be used. அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் கரண்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ற இந்த கரண்ட் வந்து ஆர்எம்எஸ் கரண்ட் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேங்களா. அதாவது ஏசி சோர்ஸ் ரெசிஸ்டர்ல பாஸ் ஆகும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது காரணம் ஆர்எம்எஸ் கரண்ட். ஆர்எம்எஸ் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, பீக் கரண்ட் டிவைட் பை ரூட் 2. பீக் கரண்ட் எவ்வளோ 14 பை ரூட் 2 வந்து அப்ராக்சிமேட்லி 1.4. அப்போ 14 1.4 அப்ராக்சிமேட்லி கேன்சல் பண்ணோம்னா நம்ம அப்ராக்சிமேட்லி 10 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ about 10 ஆம்பியர் இஸ் கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A constant current of 2.8 ampere exists in a resistor. The RMS current is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் கரண்ட் ஆஃப் 2.8 ஆம்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கான்ஸ்டன்ட் கரண்ட் தான் ஆர்எம்எஸ் கரண்ட். அப்படின்னா ஆர்எம்எஸ் கரண்ட் வந்து எவ்வளவுனா 2.8 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். ஸோ தட் 2.8 ஆம்பியர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்.